இதுதான் மெயின். ஈவன் தோ ஐ ஆம் பீயிங் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இவங்களும் வந்து சாஃப்ட்வேர்ல பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலுமே we are not suggesting software is the best option or private job is the best option. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் வேணும்னா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் செக்டார் இஸ் தி பெஸ்ட் செக்டார். ஏன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நம்ம வந்து அக்வயர் பண்ணணும்? எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேணும்? எல்லாரும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சேலரிக்காக நீங்க பாக்குறீங்களா? எதுக்காக நம்ம ஜாப்? இதே சேலரினே நீங்க ரேபிடோ ஓட்டிட்டு போயிடலாமே. சம்பளக்குன்னு ஆசைப்படுறவங்க டெலிவரி ஜாப்ஸ் அந்த மாதிரி போனாலே ஸ்டார்டிங் சேலரி 35 40 தராங்க. வாய்ப்பு ஓகே. கம்யூனிகேட் பண்ண 8 முஸ்லீம் ஒருத்தராச்சும் போய் சேரணும். சரி நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஃபைன். ரெஸ்பெக்ட். கவர்மெண்ட் ஜாப்னா ரெஸ்பெக்ட். சமுதாயத்தில் நம்மள ஆட்கள் யாரில் பின்தங்கிய நிலையில இருக்கிறோம். வேற எப்படி சொல்ல ஒன் வேர்டாக சொல்லுங்க, எக்ஸ்பிளேஷன் இல்லாமல். ரெஸ்பெக்ட்காக நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகிறோம். வேற சமுதாயத்தை மதிப்பாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்ல ஓப்பன் ஐடி கம்பெனின்னு சொன்னாலுமே ஓகே, கவர்மெண்ட் ஜாப்ல கவர்மெண்ட் ஜாபா, கவர்மெண்ட் உத்தியோகமா அப்படின்றது. அப்போ அதில் ஒரு மரியாதை கிடைக்குது, மதிப்பு, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்குது. அது ஒன்று. ஸோ அதே போல் கவர்மெண்ட் ஜாப்னா பவர். இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்ல இருக்கணும், நான் சொந்தமாக கம்பெனி வச்சுருந்தாலுமே நான் ஒரு உதவின்னு ஒரு தேவைன்னு இருக்கும்போது நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் அணுக வேண்டியதாக இருக்கும். ஒரு என்னுடைய லேண்ட் ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டி ஒரு பைக் ரெஜிஸ்ட்ரேஷன், கார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு எங்களுடைய பகுதியில் இருக்க எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அவரை போய் சந்திக்கிறோம்னா எவ்ரிதிங் we have to depend on government bodies. அப்போ கவர்மெண்ட் அதிகாரி நம்ம வந்து டிபெண்ட் ஆகிருக்கோம். அவரோட கேட்டகரி லோ லெவல் ஃப்ரம் விஓ லெவல் வந்து கலெக்டராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் லெவல் வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணுற பவர். அப்போ அந்த பவர் தான் இங்கே வேலை செய்யுது. சேலரி இஸ் நத்திங். சேலரி மேபி கம்மி. அதிகாரத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அதிகாரத்தை எப்படி கேட்ச் பண்ணணும்? அதிகாரத்தை கேட்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேணும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் 10th எப்போண்டா முடிஞ்சோடனே நான் தலாக் பண்ணிடுவேன் மேக்கப் அப்படிமா. மேக்ஸு இல்லை வேணாம்பா. ஆனால் மேக்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. 10th முடிச்சு நான் அக்கௌண்ட் குரூப் எடுத்து போயிடுவேன், சயின்ஸ் பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு மேக்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் மேக்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேக்ஸ் உண்டு. நீங்கள் பியூர் மேக்ஸ் போனாலும் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது மேக்ஸோட கொடுமையாக இருக்கும். அது நான் காட்டுறேன், ஃபிசிக்ஸ் எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் சயின்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அது மேக்ஸோட கொடுமையாக இருக்கும். அது இதே ஜாங்கிரியை பிச்சு போட்ட மாதிரி இங்கே எல்லாமே. ஸோ மேக்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. ஸோ மேக்ஸ்ங்கிறது படிச்சே தெரியும். இப்போ எத்தனை பேர் சைக்கிள் தெரியும்? எத்தனை பேர் சைக்கிள் தெரியும்? சொல்லுப்பா. சைக்கிள் தெரியாதா? சரி, இதான் கேட்குறேன். சைக்கிள் தெரியாதுமா? ஓகே. சைக்கிள் ஓட்டும்போது முதல்ல எடுத்தோன்னே சைக்கிள் ஓட்டிட்டீங்களா? விழும்போது என்னாச்சு? அடிபட்டு ரத்தம் வரும். மேக்ஸ் படிக்கும்போது ரத்தம் வருமா? அப்ப எது கஷ்டம்? சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா? நீங்க படிச்சிட்டீங்க. அப்ப மேக்ஸ் படி கஷ்டமா? எப்படி கஷ்டம் சொல்றீங்க? மேக்ஸ் சைக்கிள் ஓடும் போது கீழே விழுறீங்க, அடிபடுத்து ரத்தம் வருது, விட்டுட்டீங்களா என்ன? கத்துக்கிட்டீங்களா இல்லையா? மேக்ஸ் படிக்கும்போது ரத்தம் வருமா? இருக்காது. வலிக்குமா ஏதாவது? அப்புறம் எப்படி மேக்ஸ் கஷ்டம் வரும்? ஈஸி தானே. அதுவும் ரத்தம் வந்ததே நீ தடைச்சிட்டு போயிட்ட, மண்டை வலிச்சுன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். ரத்தம் வருது கஷ்டமா, மண்டை வலிக்கிறது கஷ்டமா? ரத்தம் போதுப்பா. ரத்தம் வந்து ஐயோ அப்படின்னு. ஆனா புரியல. ஃப்ரீயா விடல, படிக்கணும், சைக்கிள் கத்துக்கணும். ஃப்ரீயா விட்டுறானோ? அப்படிலாம் கிடையாதுப்பா. மேக்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. சரியா? நம்ம வந்து சைக்கிள் எப்படி இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறோமோ, அடிபட்டாலும் ரத்தம் வந்தாலும் கத்துக்கிறோமோ, அதே மாதிரி மேக்ஸையும் கத்துக்கணும். மேக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி மேக்ஸ் குரூப், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மேக்ஸ் உண்டு. இன்னைக்கு மேக்ஸ்ல இடமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனாலும் சரி, எந்த ஒரு டெக்னிக்கல் ஜாப் போனாலும் சரி, எல்லாத்துலையும் மேக்ஸ் உண்டு. அனலைசிஸ், கவர்மெண்ட் ஜாப், ப்ரோக்ராமிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏஐ, மெக்கானிக்லாம் எது படித்தாலும்
நம்ம அந்த ரெண்டு ஏஐ சொல்லிட்டாங்க. ஏஐ பேசே தாயே மேக்ஸ் தான். ஏஐ கத்துக்கணும், ஏஐ சயின்டிஸ்ட் ஆகணும், ஏஐ எதுவும் சாதிக்கணும்னா ஆக முடியாது. ஏஐ யூஸ் தான். ஏஐ கத்துக்கணும்னா என்ன வேணும்? Maths வேணும். மேக்ஸ் தான் தாய். அந்த சமயத்துல மேக்ஸ் படிச்சாதான் வந்து அனலைஸ் பண்ண முடியும். சரியா? இந்த பால் போட்டோமா, பால் தெரிஞ்சோமா, அதே மாதிரி அனலைஸ் பண்ண மேக்ஸ் தெரியணும். அதுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் போறோமா, மேக்ஸும் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா ஒன்று. சரியா? அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் போறோமா, பிஸ்னஸ் வழியில போறோம் அப்படின்னா அதுக்கும் மேக்ஸ் உண்டு. ப்ரோக்ராமிங் டெக் வழியா போறோம், நான் ஏதாவது கோடிங் மாதிரி போறேன், எல்லா கோடிங்கும் மேக்ஸ் உண்டு. மேக்ஸ்ல இருந்து தான் டேட்டா அனலைஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங், ஏஐ எல்லாமே. ஸோ மேக்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. ஸோ மேக்ஸை கற்றுக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படி சைக்கிளில் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்குறோம், அதே மாதிரி மேக்ஸையும் கற்றுக்கணும்.